கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2024 ஆண்டை கர்த்தர் நம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மளை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி வருகிறார். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை நம் மேய்ப்பராக இருப்பதினாலே ஒவ்வொரு நாளும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தாவீதினுடைய வாழ்க்கையில தொடர்ந்தது போல ஆவியானவர் தம்மை இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை காப்பாற்றினார். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துறான். வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களை நாம் வாக்குத்தத்த வசனங்களாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த நாளில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது கர்த்தர் உடன்படிக்கை ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நம்முடைய ஊழிய பாதையில, நம்முடைய குடும்ப பாதையில, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காகவும் இந்த நாளில உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்மாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது ராஜா சொன்னது போல பலவிதமான பிரச்சனையின் போராட்டங்கள் சவுல் அவரு தாவீதை கொல்லும் போது கூட கர்த்தருடைய கிருபை அவரை காப்பாற்றி வந்தது. நம் பாதையில காப்பாற்றின யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற உண்மையோடு உத்தமத்தோடு வருகிற நாட்களிலே காலைப்பை போல ஊழியத்திலே நம்மளை வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் கால் வைக்கும்போது உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக நான் வைக்கிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திலிருந்து வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றிலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் சேயீர் மலை வழியாக ஓரேபுக்கு 11 நாள் பிரயாணமாக காதேஸ் வனாந்தரத்துக்கு வரும்போது அந்த இதில் எதிராக அநேக எமோரியர் எபோசியர் ராஜாக்கள் அநேகர் அவளுக்கு எதிரடியாக வருகிறார்கள். ஆனால் 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விடுவித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னாராம். ஏனென்று சொன்னால் நாம் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை அவர்கள் காண்பித்து உபாகம் புஸ்தகத்தில் நமக்கு இணை சட்டமாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரே பிள்ளை நம்முடைய தேவன் கர்த்தர் நம்மோடு சொன்னது போல நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தால் போதும் என்று சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே. இந்த ஆண்டில வரப்போகிற புதிய ஆண்டில நமக்கு ஒரு மலையாக அந்த மலை அடிவாரத்திலே நாம் தங்குகிற கிறிஸ்துவலாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நமக்கு பாதுகாத்து வருகிறார். நாம் பிரயாணப்பட்டு போகும்போது மலை நாட்டிற்கும் அதுக்கு எடுக்கிற பள்ளத்தாக்கு தென் திசையிலே கடலோர பகுதிகள் இப்படி கானானியர்கள் அந்த இடத்துல ஐபிராத் நதி ஓரமாக குடியிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் அவர் வரும்போது நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பரே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார். இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பிழையாம் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட கண் திறக்கப்பட்டவன் விளம்பினதாவது என்று சொல்லும் போது நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த நாட்டில் நாம் இஸ்ரவேலராக இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குடும்பங்களை ஆசீர்வாதமாக நம்மளை வைத்திருக்கிறார். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், இவற்றின் மத்தியிலே ஆவியானவர் தாமே நம்மளை தெரிந்து கொண்ட பாத்திரமாக நம்மளை வைத்திருக்கிறார். இதிலே நாம் பார்க்கும்போது அந்த நாளிலே அப்போது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் கொடுக்கும் எமோரியர் மலை நாட்டுக்கு வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை 1 ஆண்டுகள் நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை ஒரு குடும்பமாக சேர்த்து வைத்திருக்கிறார். இதை உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் வரவேற்கும் போது எத்தனை பயங்கள், எத்தனை போராட்டங்கள், கலகங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்க நாம் அந்த வழியாக நாம் கொண்டு அனுப்புவேன் என்று சொல்கிறார். இதுல இந்த நாட்களில நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார், மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் வழி நடத்தி வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு எதிரடியாக யோர்தான் நதிகள் வந்தாலும், அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தையை போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தோல் மலை நம்மளை சுமந்து வருகிறார். ஏனென்று சொன்னால் நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக கிறிஸ்து அன்பு செலுத்தினாலே இந்த உலகத்திலே அன்புதான் நமக்கு இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் தேவனை அறியான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அப்படி இருந்து நீங்கள் போக மாட்டோம் என்று தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்திட்டு வரும்போது அவர் நியாயப்பிரமாணங்களின் கட்டளைகளின் கீழ்ப்படியாமல் போனதினாலே சில நேரங்களில் அவர்களுக்கு பெரிய சோதனைகள் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சோதனைகளை சகிக்க வேண்டும். ஆகியிருந்தால் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவளுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார்.
இந்த நாளிலே கூட ஏனாக்கின் புத்திரர்கள் அந்த இடத்திலே ராட்சத பிறவிகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க இருதயத்தை கலங்க பண்ணுகிறார்கள். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அழைத்து அது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவளுக்கு நமக்கு வித்தியாசத்தை காண்பித்து இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இருங்க இடத்தை நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்கிறார். இந்த ஆண்டிலே நாம் போக வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். ஆகையினால் தான் கர்த்தர் உங்கள் வார்த்தையின் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாததினால்தான் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட பார்க்கும்போது அதிலே கடைசியாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசியிலே நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை சொல்கிறார். இந்த நாளிலே கூட சில நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரைகளை எல்லாம் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறதே அறிவாய். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை என்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய வயதுக்கு ஏற்றாற் போல இந்த ஒரு வயதுக்கு நமக்கு கர்த்தர் நம் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்ம குறைபடாதபடி நம்மளை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வருகிறார். ஆகினால் இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் புதிய 2025க்குள்ள நாம் கால் வைப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பலவித இக்கட்டையும் திகழ்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம், வலிய தீமையை வென்றோம், நலியை ஆசையும் கொன்றோம், வஞ்சர்கள் தப்பி நின்றோம். களியன்றதெல்லாம் விண்டோ கர்த்தாவின் மீட்பை கண்டும், காய்ந்த மனாதடு பாய்ந்த மிழுகனும் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்த நெறியுடன் இம்மட்டம் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இம்மட்டுமாக நீர் எங்களை ஜீவனை கொடுத்து இந்த புதிய ஆண்டை நீர் கால் வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டரே. படைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2025 ஆண்டை நாங்கள் கடக்கும்போது ஆவியான தம்மை எங்களோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.